بسم الله الرحمن الرحيم. உடல் பயிற்சி செய்து வருவார். முஸ்லிம் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட இன்னும் உடலுக்கு தீங்கிழைக்கும் அனைத்து வகையான உணவு பானங்களை ஒதுக்கி விடுவார். இரவில் வீணாக விழித்திருப்பது போன்ற உடலையும் உள்ளத்தையும் பலவீனப்படுத்தும் தீய பழக்கங்களிலிருந்து தவிர்ந்திருப்பார். இதனால் அவர் வலிமையும் ஆரோக்கியமும் உடையவராக இருப்பார். மேலும் தனது உடலுக்கு அதிக வலிமை சேர்க்க முயற்சி செய்து வருவார். தனக்குத்தானே ஒரு ஆரோக்கிய வழிமுறையை வகுத்து கொண்டு அதுவே போதுமென்று இருக்க மாட்டார். அவரது சமூக அமைப்பு, வயது, உடல் நலனுக்கு ஏற்ப உடற்பயிற்சியை கற்று ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ள வேண்டும். முறையான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது அழகிய உடல் அமைப்பை பெற்றுத்தரும். உடற்பயிற்சிக்கான நேரங்களை குறிப்பாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உடற்பயிற்சியின் முழு பலனையும் அடைந்து கொள்ள முடியும். இது அனைத்தும் எல்லா காலங்களிலும் நடுநிலையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பதன் மூலமே சாத்தியமாகும். உடையில் தூய்மையானவர். இஸ்லாம் விரும்பும் உண்மை முஸ்லிம் மக்களிடையே மிக தூய்மையானவராக இருக்க வேண்டும். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முறையில் குளித்து மனம் பூசிக்கொள்ள வேண்டும் எனவும், குறிப்பாக ஜும்ஆ நாளில் அதை கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள். நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இல்லை என்றாலும் ஜும்ஆ நாளில் குளித்து தலையை கழுவிக்கொள்ளுங்கள், மனம் பூசிக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குளித்து தூய்மையாக இருப்பதை பற்றி மிகவும் வலியுறுத்தியதால் சில இமாம்கள் ஜும்ஆ தொழுகைக்காக குளிப்பது வாஜிப் என கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் வாரத்தின் 7 நாட்களில் ஒரு நாள் குளித்துக் கொள்வது கட்டாய கடமையாகும். அப்போது தனது தலையையும் உடலையும் கழுவிக் கொள்வாராக. முஸ்லிம் தனது ஆடை காலுறைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கால்கள் மற்றும் உடலில் வெறுக்கத்தக்க துர்நாற்றம் வருவதை அவர் விரும்ப மாட்டார். நறுமணத்தின் துணையுடன் அதை தவிர்த்து கொள்வார். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒருவர் தன் செல்வத்தின் 1/3 பகுதியை வாசனை திரவியங்களுக்காக செலவிட்டாலும் அது வீண் விரயம் செய்தவராக மாட்டார் என்று கூறி அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள். பேணுதலான முஸ்லிம் ஒவ்வொரு நாளும் மிஸ்வாக், பிரஷ் போன்ற சாதனங்களின் மூலம் தனது வாயை தூய்மைப்படுத்தி பிறருக்கு நோவினை தரும் வாயின் துர்நாற்றத்தை அகற்றிட வேண்டும். வருடத்தில் ஒரு முறையேனும் பல் மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டும். அவ்வாறே தேவை ஏற்பட்டால் காது, மூக்கு, தொண்டை மருத்துவரிடமும் சிகிச்சை பெற வேண்டும். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலோ பகலிலோ தூங்கினால் விழித்தவுடன் உளுவுக்கு முன் மிஸ்வாக் செய்வார்கள். வாயை தூய்மையாக வைத்திருப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து கூறினார்கள். எமது உம்மத்தினருக்கு சிரமம் ஏற்படாது என்று இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்யும்படி அவர்களை நான் ஏவி இருப்பேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் எந்த காரியத்தை முதலாக செய்வார்கள் என்று கேட்கப்பட்ட போது அன்னை அவர்கள் மிஸ்வாக் என பதிலளித்தார்கள். மிஸ்வாக் என்பது இஸ்லாமின் கௌரவ சின்னமாக இருந்தும் சில முஸ்லிம்கள் இது விஷயத்தில் அலட்சியம் காட்டுவது வருந்தத்தக்க விஷயமாகும். அவர்கள் தங்களது உடல், ஆடை மற்றும் வாயின் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. ஆனால் அவர்கள் இறை இல்லங்கள் மற்றும் மார்க்க உபதேச சபைகள், கல்வி மற்றும் ஆலோசனை அரங்குகளில் பங்கேற்கிறார்கள். அவர்களிடமிருந்து வெளிப்படும் துர்நாற்றம் சபையோரை துன்புறுத்துகிறது. இறையருள் இறங்கும் இவ்வாறான சபைகளில் சூழ்ந்து கொள்ளும் வழக்குகளையும் வெறுப்படைய செய்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டுவிட்டு மஸ்ஜிதிற்குள் நுழையக்கூடாது, அது மனிதர்கள் மலக்குகளுக்கு நோவினை ஏற்படுத்தும் என்ற நகல்மொழியை அன்றாடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெங்காயம், பூண்டு, உள்ளியை சாப்பிட்டவர் நமது மஸ்ஜிதை நெருங்க வேண்டாம். ஏனென்றால் மனிதர்களுக்கு சங்கடம் ஏற்படுத்தும் விஷயங்களால் மலக்குகளும் சங்கடம் அடைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வாடையுடைய சில காய்களை சாப்பிடுவார்கள்.
மஸ்ஜிதுக்குள் சாப்பிட்டவர்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைய தடை விதித்தார்கள். அவர்களது துர்நாற்றமுள்ள வாடையால் மனிதர்கள் மலக்குகள் நோவினை அடையக்கூடாது என்பதுதான் தடைக்கு காரணமாகும். பொழுதுக்கும் அலட்சியமும் உடைய சிலரின் வாய் நாற்றம் அருவருப்பை ஏற்படுத்துகிறது. உடல் மற்றும் அழுக்கடைந்த ஆடைகள், காலுறைகள் இவைகளிலிருந்து வெளிப்படும் கெட்ட வாடையாலும் பலர் பாதிப்படைகின்றனர். அகமது மற்றும் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து ஒரு நபிமொழியை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சந்திக்க வந்தபோது அழுக்கடைந்த ஆடை அணிந்திருந்த ஒரு மனிதரை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் சாதனம் எதுவும் இம்மனிதருக்கு கிடைக்கவில்லையா என்று கேட்டார்கள். தனது ஆடையை தூய்மையாக வைத்திருப்பதற்கான வசதியை பெற்றிருந்தும் அழுக்கடைந்த ஆடைகளுடன் மக்களிடையே வருபவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். முஸ்லிம்கள் தூய்மையான ஆடை, அழகிய கம்பீரமான தோற்றத்துடனேயே எப்போதும் காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தான் வலிமையாக அணியும் கீழாடை மேலாடையை தவிர முடிந்தால் ஜுமா நாளுக்காக மற்றொரு ஆடையை தயார் செய்து கொள்ளட்டும். இஸ்லாம் மனிதர்களை எல்லா நிலையிலும் தூய்மையை பேணி நடக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. தூய்மையான நறுமணப் பொருட்களின் மூலம் உடலில் நறுமணம் கமலச் செய்வது அவசியமாகும். இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையாக இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலிலிருந்து வெளியான நறுமணத்தை விட அதிக நறுமணமுடைய கஸ்தூரியையோ அம்பரையோ வேறெந்த நறுமணப் பொருளையோ நான் நுகர்ந்ததே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் மற்றும் ஆடைகளின் தூய்மை குறித்தும் அவர்களது வியர்வையின் நறுமணம் குறித்தும் பல சான்றுகள் காண கிடைக்கின்றன. அண்ணா எவரையேனும் முசாமஹா கைலாக செய்தால் அன்றைய நாள் முழுவதும் அவரது கரத்தில் நறுமணம் கமலும். அவர்கள் குழந்தைகளின் மீது தலையின் மீது அன்புடன் தடவி கொடுத்தால் அக்குழந்தைகளிடமிருந்து நறுமணம் வீசும். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது தாரிகுல் கபீர் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீதியில் நடந்து சென்றால் அதற்கு பின் அந்த வீதியில் நடப்பவர் அங்கு எழும் நறுமணத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றதை அறிந்து கொள்வார். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் இல்லத்தில் உறங்கினார்கள். அவர்களிடமிருந்து வியர்வை வெளியேறியது. அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் அன்னையார் ஒரு பாட்டிலை கொண்டு வந்து அதில் அந்த வியர்வையை சேகரித்தார்கள். இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவிய போது அவர், இது உங்களது வியர்வை, இதை நாங்கள் எங்களது வாசனை திரவியங்களில் சேர்த்துக் கொள்வோம் என்றார்கள். அந்த அளவு அது மிக சிறந்த வாசனை திரவியமாக இருந்தது. தலைமுடி பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வழிகாட்டுதல் உண்டு. அதை சீர் செய்து இஸ்லாம் கற்பித்த நெறியின் அடிப்படையில் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவருக்கு முடி இருக்கிறதோ அதற்கு அவர் கண்ணியமளிக்கட்டும். இஸ்லாமிய பார்வையில் முடியை கண்ணியப்படுத்துவது என்றால் அதை தூய்மைப்படுத்துவது, எண்ணெய் தேய்ப்பது, சீவிக்கொள்வது மற்றும் அழகிய வடிவில் அதை பேணுவதை குறிக்கும். தலைவிரி கோலமாக வறண்டு போன தலைமுடியை தொங்க விட்டு கொண்டு மக்களிடையே வருவது சபிக்கப்பட்ட ஷைத்தானின் உருவத்துக்கு ஒப்பாகிவிடும் என்ற காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். அதா இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பதாவது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது முவத்தாவில் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் தலைவிரி கோலமாக ஒழுங்கற்ற தாடியுடன் உள்ளே நுழைந்தார். அவரை நோக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது தலைமுடியையும் தாடியையும் சீர் செய்து கொள்ளும்படி தனது திருக்கரத்தால் சைக்கினை செய்தார்கள். அவர் சீர் செய்துவிட்டு திரும்பினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவர் ஷைத்தானை போன்று தலைவிரி கோலமாக வருவதை விட இப்படி வருவது சிறந்ததல்லவா என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவிரி கோலமாக இருப்பதை சபிக்கப்பட்ட ஷைத்தானுடன் ஒப்பிட்டது முஸ்லிம் அழகும் கம்பீரமும் உடையவராக தோற்றமளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதும் அசிங்கமாக அருவருப்பாக தோற்றமளிப்பதை வெறுத்ததும் தான் காரணமாகும். மனிதன் தனது தோற்றத்தில் அழகையும் கம்பீரத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக கொண்டிருந்தார்கள். எவரேனும் தலைமுடியை சீர் செய்து கொள்ளாமல் அலட்சியமாக இருந்தால் அவர் மீது தனது அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களை சந்திக்க வந்தார்கள். அப்போது தலைமுடி களைந்து தலைவிரி கோலமான ஒரு மனிதரை கண்டார்கள்.
அப்போது இம்மனிதருக்கு தனது தலைமுடியை சீர்படுத்திக் கொள்ளும் சாதனம் எதுவும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார்கள். வாஹிரு தஅவானா